உட்காரு. ஆட்களை ஏற்றி வரதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்க. வர்ற கூலி ஆளுக்கு அரை வயசு கட்டி தான் ஊத்துறோம். ஒரே ஒரு கொட்டாங்குச்சி கூழ் கூட போதும். கொட்டாங்குச்சி கூழ் குத்துனா 2 நாள்ல செத்து போடுவான். யார் செலவுல ஏத்தி அடக்க மாட்டேன். ஏங்க கால்ல கட்டி விடு. காய் சுவம் பரபரன்னு அவன் எடுத்து அடக்க மாட்டேன். செலவு மிச்சம், அவன் சம்பளம் மிச்சம். நல்ல நேரத்துல கிட்னி வேலை செய்தியா? கிட்னி இங்க இருக்குது, மூளை இங்க இருக்குது. ஏங்க அதான் இப்படி பேசிக்கிறேன். மூளை இங்க இருக்குது, கிட்னி இங்க இருக்குது. ஒருவேளை அம்மா போய் கேட்டு ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யார பாத்து நான் சொல்றேன். என் மனைவி யார் எப்பேற்பட்டவன்? ஐடியா கொடுத்தது யாரு? ஐடியா கொடுத்தது யாரு? கணக்கு பிள்ளை. எனக்கு மிஸ் ஆகுமா? பேசிக்கிட்டே இருக்க லாரி வர சவுண்ட் கேக்குது. ஏமா வர வழியில லாரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? சரி எங்களுடைய அறுவடை செய்ய வேண்டும் என்றா நமது கிராமத்திற்கு ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் போது என்று உரைத்து அதற்கு அவர் என்ன பண்ணி தெரியுமா? மருதியாகி கணவரியா எப்படியாப்பட்டவன் இந்த ஜெமில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆதிபத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்டவனுக்கு ஆட்களை அனுப்ப முடியாது. அப்படி மீறினால் இன்று முதல் நீ எனக்கு மகனம் இல்ல, நான் உனக்கு தந்தையும்.
போறவங்க மடக்கிட்டு போய் சண்டை போறவங்க ஏது போய் கேக்குற மடக்காத கொடையக்கா. குட்டா ஐயோ குட்டா குடிக்கிட்ட பாவம் வருதா ஒருத்தர் கூட வாய் மடக்காத வேலை கேக்குறா. வச்சிருக்கியா ஏன் அடிக்கிற எதுக்கு அடிக்கிற ஆளு கேக்குது காலையில உஞ்ச விட்டு மனைவி அடிச்சுக்கிறேன் நான் கேப்பங்க அனாதை சொல்லாத நான் கேப்பேன் அந்த அம்மா கையால ஒருவேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க நான் கேப்பங்க என்ன ஆட்ட பாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் ராஸ்கல் கனகபிள்ளை 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 நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி கனகபிள்ளை. அப்படிலாம் சொல்லாத நான் இருக்கிறேம்மா நான் இருக்கிறேன் நீ இருப்ப நெடுங்கல்ல நான் இருக்கணுமே. நான் இருக்கிற வந்து நீ இருப்பு மானியால கூட ஐயோ ஆம்பளை மாட சண்டை போடுறது பஞ்சாயத்து பண்ண வந்தா பஞ்சாயத்து பண்ற வச்சுக்கோனா ஐயா அவங்க அப்பா ஆட்கள் அனுப்பலாம் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னடா என் வீட்டுக்காரருக்கு ஆம்பளைக்கு வர்ற கோவம் வருது. அதுனா தெரியல இன்னைக்கு தான் படம் எடுத்து ஆடுறான் குழந்தை கொண்டாட்டி இப்படி அடிப்பு ஜமீன்தார் தானே அறியாத புள்ள தானே. ஜமீன்தார் கோவம் எடுக்க மாட்டேங்க எத்திரி நாளைக்கு சரியான பாடு நாளைக்கு வந்து பக்கத்துல எப்படி படுக்கிறது போய் மூணாவது வீட்டாண்ட படுக்கிட்டு கேக்குறேன். என்ன மேல எங்கடா படுக்கமா சில வீட்டுல இல்ல பஸ்ஸால படுக்க பக்கத்துல இந்து போட்டு குபுரி கொடுத்து வாய் மேலே போடுவாங்க கம்முனியா நான் பூமாதேவிக்கு சமமானவன என்ன போல ஆளு பார்க்க முடியும். அதுதான் தெருவில் வந்து கடை வச்சுக்கிறேன் தெரியல வாய் போடுமா கணக்குமில்ல இங்கிருந்து நேரா கூட்டாளி போடுறீங்க. ஆனா ஒயின் சாப் தேட்டர் போறது 2 பேரா ஆமா ஒரு குவார்டர் வாங்கி ஆளு கட்டிக்கு தான் குடிக்கிறது. அங்கே 2 பேரும் வெட்டி மாடி ஒருத்தர் வெட்டி மாடி அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வர்றது அதே கோவத்துல வீட்டுக்கு வந்து அண்டா உடைக்கிறது குட்டா உடைக்கிறது டீ உடைக்கிறது பிரிச்சு உடைக்கிறது தாலி கட்டி மனைவி இப்படி கதற வச்சு வேடிக்கை பாக்குறீங்க நல்லா பெண்கள் அடிக்கூடாதுங்க நம்மள பெத்தவளும் ஒரு பெண் தான் ஆகாயவாணி பெண் தான் பூமாதேவி பெண் தான் பெண்களை போய் அடிக்காமா பெண்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு தைரியத்துல பண்ண முடியாது என்ன சிரிக்கி போட்ட சிரிக்கி ஆம்பளைய திருப்பி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது நேரா போய் மகளிர் மன்றத்துல கேஸ் கொடுத்தாங்கன்னா அவனை ராஜா உன்னை அழகா தூக்கி போய் ஜட்டியோட உட்கார வச்சு கும்பிடுவாங்க. ஜட்டி உள்ள போற நிலைமையே பரவாயில்ல நீ மேல போடுறாரு ஜட்டி கைத்தா கேஸ்ல இப்படிதான் உட்காரணும் சேத்தனா என் குடும்பம் சிரிப்பா சிரிக்குதா என்ன வேற எந்த ஒரு பொண்ணா இருந்தா எனக்கு தாலி கட்டி ஆடியில மாட்டிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு கை வச்சுனா அவள்தான் சொல்றேன் இதுக்கான ஆனா உனக்கு தயிர் சோறா போட்டோம் தயிர் சோறா போட்ட மயிர் ஆகி வச்சுக்கிறேன். ஒரு குடும்பத்துல ஆம்பளையாவது விட்டு கொடுத்து போனோம் இல்ல பொம்பளையாவது விட்டு கொடுத்து போனோம் ஒரு ஆளை கூட்டு துப்பில்ல ஆள் இட்டு வர நீ யாருக்கு அறக்கத்தானே நீ புடகத்தனியா அதுக்கு பொண்டாட்டி போட்டு அடிப்பேன்னா எனக்கு அறக்க தெரியாதுடா. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிட்டு 500 ரூபாய் குடிச்சிட்டு 500 ரூபாய் தந்து பொண்டாட்டி எனக்கு குடிச்சு தெருவுல இஷ்டு போட்டு அடிப்பேன் அடிப்பா பெண்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க தெரியல என்ன பண்ண முடியும் பயந்துக்கிறாங்க நினைக்காத ஐயா ஆம்பளை விட பெண்களுக்கு 16000 யானை பலம் இருக்குது ஆனா திருப்பி அடிக்க மாட்டாங்க. என் மவனை சாம்பார்ல ஒரு துளி விஷம் கலந்தாங்கன்னா போதும் சாப்பிட்டு பெட் மேல பத்தவங்க கொய்யால காலையில சோய் நெடுங்கல் புதூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதலாம் கூட சொல்லி தெரியாடா நானும் அப்படிதான் செய்யலாம் நினைக்கிறேன். ஓ ஐடியா இருக்குதா நானும் அப்படிதான் செய்யலாம் நினைக்கிறேன். ஆனா அந்த பூவை போட்டு இல்லாத போடுங்க தயவு செய்து போய் செத்துருன்ற இதெல்லாம் தேவையா யாரால எல்லாம் உன் வாய் நோரால தாலி கட்டின பொண்டாட்டி பூவும் போட்டுக்கு தான் விட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பாரு ஜென்மாயா இதெல்லாம் பார்த்து சாவல நான் முதல்ல உலகத்துல பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா பொம்பளைய கை பட்டு தாலி கட்டி கனவு குத்துக்கால மாதிரி இங்க நிக்கிற அடகு போல கால இப்படி என்ன பொண்டாட்டிட்டு வந்து பேசுறேன் தாலி கட்டி ஊருக்காரன் தான் எட்டு வச்சுக்கிறேன் உங்க ஆள் தொட்டு கும்பிடலாம் நான் அவனை வச்சுக்கிறேன் நான்
கணக்குள்ளே வச்சு நல்ல ஏம்மா, நான் வச்சுக்கிறேன் சொல்லு. ஆசை இல்லம்மா, தாலி கட்ட வீட்டுக்கார சும்மா பாத்தியா நீ அவனை வச்சுக்கிறியாடி, நீ அவனை வச்சுக்கிறியாடி, ஒரே வார்த்தை வச்சுக்கிறேன் சொல்லு. அத்தாட வாய் தரங்க யாரு நீ அறுத்துருவே கோய் இறக்குற புத்தி ஒண்ணு விட்டு போதா? கோய் கிடக்குறா பொம்பளையா அடிக்கிறவன் ஆம்பளையான்னு சொன்ன பிறகு அடிக்கூடாது. இப்ப நான் கொடுத்தாங்கிற நான் யாரு? வரம்போக்கு தான். டேய் அண்ணா கட்சி தான். இந்த முட்டத்தூர் கிராமத்திலே அதிகமா படிச்ச ஒரே ஆள் நீ தான். அது 3வது பாஸ். ஏதோ அந்த காலத்துல 3வது டிகிரி மாதிரிங்க. 3வது பாஸ் பண்ணிட்டு அம்பாடு சுத்தி கடைக்கு கூப்பிட்டு கடைக்குள்ள வேலை போட்டு கொடுத்தேன். மருமகள் ஒரு வீடியோ கட்டி கொடுத்தேன். தனிமரமா இருக்கிறியே, தனிமை இருக்க கூடாது, ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுக்க. ஏதோ உன் புண்ணியத்துல எனக்கு 2 பசங்க ஐயா, 2 பொம்பளை பசங்க. இந்த மலை மலை வளர்ந்து போச்சு, பொண்ணு முடி எடுக்கணுமே, காது குத்தணுமே அப்படி நேரா போய் பத்திரிக்கை வச்சுங்க. முதல் பத்திரிக்கை யாருக்கு வைக்கணும்? குடும்பத்துல யாரு பெரியவங்களோ அவங்களுக்கு தான் வைக்கணும். எங்க மாமனார் மாமியாருக்கு எடுத்து போய் வச்சு ஐயா. நல்ல பையன். ஆமா. அட எங்க மாமனார் மாமியார் காது குத்து வந்தாங்க, தட்டு வச்சு வச்சாங்க பாரு, எங்க ஊரே அப்படியே மறந்து போச்சு. காலி கட்ட வீட்டுக்கார சும்மா பொண்டாட்டி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா மாமியார் வீட்டுல இதெல்லாம் செய்வாங்களா? அடிக்கூடாதுங்க. ஒரு 51 தட்டு, அதை விட அதிகம். 101, அதை விட அதிகம். 501, அதை விட அதிகம். அதுக்கு மேல வைக்க வீட்டுல இறங்குறதா? தெருவுல வச்சாங்க உனக்கு ஏயா? எவ்வளவுதான் வச்சாங்க? 5 தட்டு வச்சு என்னத்தை கருப்பால இருக்கா? 5 தட்டு பெருமையா சொல்ல வந்துட்டேன். காமநாட்டி தட்டு வச்சு காரி முயிரியா? 2 பசங்களுக்கு நகை எவ்வளவு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன்? ஒரு 1.5 சவரம், இந்த கோயில் ஒரு 1.5 சவரம், 2 சேர்த்து 3 சவரமா செஞ்சிருப்பாங்கடா. 2 பசங்களுக்கு சேர்த்து 4 சவரம் வச்சாங்க. அசிங்கமா இல்ல வெளிய சொல்றேன். உனக்கு கோவமே முன் கோவம் தாங்க. 4 சவரம் வச்சாங்க. நீ மொண்டாட்டி நான் அச்சு ஆத்தா ஆச்சுனா குமரி அம்ச்சிருந்தாவல அச்சு அம்ச்சனா அனுப்ப கூடாதுங்க. நீ பாட்டு தெருவுல இஷ்டு போட்டு அடிப்ப, அந்த பையா எவனோ ஒருத்த குடிச்சிட்டு போவான். ஏன்டா அவன் மொண்டாட்டி அடிக்கணும்? என் மொண்டாட்டி நான் அடிக்கிட்டா நீ சொல்லுவ. 2 பேருக்கு வாய் தகராறு வரும். அவன் பலால் 4 கொடுப்பான். தேவையா? 4 சவரம் நகை வச்சாங்க. நான் உங்களை கேவலமா சொல்லக்கூடாது. அவங்க எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க கஷ்டம் நமக்கு என்ன தெரியும்? 10 பைசா வட்டி வாங்கினாங்களோ, 5 பைசா வட்டி வாங்கினாங்களோ, ஆட்டை வித்தாங்களோ, மாட்டை வித்தாங்களோ, அண்டா வித்தாங்களோ, குண்டா வித்தாங்களோ, ஏறி வேலைக்கு போய் அந்த துட்டு போடாத காடு எடுத்து போய் எங்களா நின்று கட்டாங்களோ, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. 5 பைசா வட்டி வாங்கினாலும் 10 பைசா வட்டி வாங்கினாலும் ஒத்துக்கிறேன். அண்டா வித்தாங்களோ, குண்டா வித்தாங்களோ ஒத்துக்கிறேன். ஆட்டை வித்தாங்களோ, மாட்டை வித்தாங்களோ ஒத்துக்கிறேன். ஏறி வேலை அவ்வளவு கஷ்டமா இல்லையா? ஏறி வேலை அவ்வளவு கஷ்டமா? என்ன ஊர்ல இருந்து வர? ஆறுபாக்கத்துல இருந்து. என்னத்த ஆறுபாக்கத்துல? போய் பாருங்க, இந்த வெயில்ல நம்ம தாய் குழலாம் எவ்வளவு ஜென்மத்தை ஒடிக்கிறாங்க தெரியுமா? அப்படியே நெத்தி வேர்வை நிலத்துல அப்படியே சித்துறாங்க. அதுக்கு முன்னாவது 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா ஏத்துறாங்க. வீட்டுல போட்டு தேடிக்கு ஆள் கிடையாது. ஆம்பியக்காரன் எழுந்தா நான் பாக்கத்துல, பசங்க எழுந்தா பாக்கத்துல, மூஞ்சி கூட கழுவிட்டு கிடையாது, தலையை விச்சு போட்டுக்கிட்டே பேய் மேரி போய் நிக்குதுங்க. 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கெட்டபுரம் மம்தி எடுத்துட்டு ஏரி உள்ள இறங்குனாங்கன்னா 6 மணி நேரம் கெட்டபுரம் போட்டு எடுத்துக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டம். அரபாண்டு மண்ணு தேரலாங்க. மண்ணு மத்த காஞ்சி போச்சுமா? ஒரே மரத்துல ஏத்துன்னு பாக்குறாங்க. பொம்மையாட்டுக்கு தத்தனியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப். எந்த காலத்துல இருக்கா? இப்ப 25 பேருக்கு ஒரு குரூப். 4 குடும்பம் நாசமா போச்சு. மரத்துல உட்காந்து பொம்மையாட்டுக்கு வாய் வச்சு சொன்னாங்கறாங்களா? இவன் அவனை வச்சுக்கிறானாடி, அவன் இவனை வச்சுக்கிறானாடி, இதெல்லாம் உட்காந்து சொல்றாள அவன் எவனை வச்சுக்கிறானாடி. எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? நானும் ஏரி வேலைக்கு போறேன். நீ ஏரியா செய்றீங்க? இல்ல மதுவண்ட செய்யறோம். மதுவண்டியா? தெரிஞ்சிருந்தா நான் வந்து பாத்துருப்பேன். நாளைக்கு வேன் வைக்கிற கும்பல வந்து பாத்துட்டு போங்க. ஏரி வேலை செய்யறாங்கன்னா ஏரி உள்ள செய்யறாங்களா? அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சாங்க. நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது ஐயா. காது குத்து சிறப்பா முடிஞ்சது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? நேரா வீட்டுல போய் ஒரு கட்டுப்பிடி பேக் எடுத்தாந்து 5 தட்டு வச்சு அந்த பையிலே போட்டு 4 சவரம் நகை அதே டப்பால போட்டு என் மொண்டாட்டி கூப்பிட்டு குழந்தை வயசான காலத்துல உங்க அப்பா அம்மா எங்கெல்லாம் போய் கடை வாங்கி எடுத்தா செஞ்சாங்களோ அவங்க கஷ்டம் நமக்கு என்னத்துக்கு? இது எடுத்து போய் அவங்க கிட்டே குடுத்துரு, எங்க வாங்கினாங்களோ அங்க குடுத்துட்டோம் அப்படின்னு பஸ் பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தா ஐயா. பஸ் பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். உடனே என் மொண்டாட்டி என்ன பார்த்து ஓடு அழ ஆரம்பிச்சிட்டா ஐயா. கல்யாணம் பண்ணிருந்தா ஒன்ன போலாலும் நான் கல்யாணம் பண்ணிருக்கணும்பா. மிஸ் பண்ணிட்டியம்மா? வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பு இல்லை. என் மொண்டாட்டி என்ன பார்த்து ஓடு அழ ஆரம்பிச்சிட்டா. மாமா, இந்த காலத்துல இப்படி ஒரு தெய்வ மாட்டேன் கணவனா கிடைச்சிருக்கிறீங்க. மாமனார் மாமியார் சொத்துக்கு ஆசைப்படாத, இது எடுத்து போய் அவங்க கிட்டே குடுத்துரு சொல்றீங்க. நீ தெய்வம் மாமா, தெய்வம் அப்படின்னு என் காலை பிடிச்சிக்கிட்டு கதறா. ஐது முடிச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? மாமா மாமா இது எடுத்து போய் கொடுத்து அத்தை பஸ்ஸுக்கே வீட்டுக்கு வந்துட்டுமா? என் மேல இருக்கிற பாசல் சொன்னா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஒன்னும் அவசரம் இல்லமா, இது எடுத்து போய் கொடுத்துட்டு மாத்தா வீட்லயே உக்காஞ்சிரு. நம்ம 2 பசங்களுக்கு 4 8 சவரம் எப்ப செய்யறாங்களோ அப்படி இங்க வந்தா போதும். அது வரையும் மாத்தா வீட்லயே இரு அப்படி நான் சொன்ன அனுப்பல. நான் கட்ட தாலி ஆத்துக்கிட்டு
பொம்பளை அடிக்கிற மாமியா சொன்னாங்க பொம்பளை அடிச்சுக்கிட்டு சட்டு கட்டுப்படும் முருங்க மத்த ஒட்டி கட்ட மாட்டிவிடும் உனக்கு ஆண்மை இல்ல வீரம் இல்ல வசதி இல்ல எதுவால ஒட்டி போடா தோத்தால ஒட்டி பேரு நான் ரோசக்காரன் பா என் முண்டாட்டி தாலி அறுத்துக்கு நம்பிச்சேன் உலகத்துல எல்லாரும் நம்மள மாதிரி அப்ப எனக்கு ரோசோ சூடு சோறு இல்லைன்னு சொல்லாம சொல்லி காட்டுறேன் எனக்கு மகள வெள்ளை நான் உனக்கு தந்தையை விளக்கெட்டு எடுத்து உரைத்து இப்ப நான் சொல்றேன் இனிமேல் இந்த மட்டத்தூர் தமிழ்ல உனக்கு இடம் கிடையாது இனிமேல் நான் உனக்கு கல்யாணம் கிடையாது நீ எனக்கு மனைவி கிடையாது இந்த தமிழ்ல இடம் கிடையாது எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிறேன் தொட்டி தாலி கட்டிய கணவரை தாட்டி கொண்டு வேட்டையாடி வீதி வீதியா பிச்சை எடுக்க வேண்டும் என்று உரைத்து விட்டாரு ஏன் கணவரை பிள்ளை எப்படி வாழ போகிறான் அம்மா ஐயோ அட பாவி அட தட்டாளா நீ போய் மடியோ உனக்கு பொல்லாத நோவரோ கால்ல கட்ட முடியாதோ நீ நாசமா போவோ பிரித்தூர் ரமேஷ் தொட்டினாலா குடும்பத்துக்கு நடந்த பையனே ஏன் போட்டாடி தாலி அறுத்துற ஆத்தா விட்டு அடிப்பிட்டு சொல்ல ஏன் ராஜா கை தொட்டி அடிச்ச நாளில் என்ன குடிச்சு விட்டு கலங்க மாட்டேது குடிக்கும் அடியா என் குடும்பத்தை பிரிச்சுட்டாடா நல்ல தம்மா பண்ணிக்கிறேன் ஐயோ நல்லதா நீயா இந்த நெடுங்கல் புதூர்ல இளைஞர்லாம் வந்து மாலை போட்டாங்களே எங்கிறீங்க நியாயமா நீங்க மாலை போட்டு குடும்பத்துக்கு எடுக்கிற பையனுக்கு நியாயமா அண்ணா நம்ம கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஓரமா ஊடு ஓடு கட்டி விட்டுருக்கோம் எல்லாரும் குடும்பத்தையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்ப்போம் கோயிலுக்கு பக்கத்துல ஓரமா ஊடா கோயிலுக்கு சளி எடுத்து ஏன் சளி வைக்கலான்னு ஐயோ அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாளைக்கு ஆதி பர சக்தி அம்மா நம்ம நடிகர் புதுர் கிராமத்தில் கோலாகாலமா திருவிழா செஞ்சு அலை கடல் போல கூட்டங்கள் திரண்டு வந்திருக்கிறாங்களே தாயே அம்மா என்னை சொல்லி ஒரு பெற்றாரடி அம்மா நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டாரடி மாறி அம்மா இவனை எப்படி வாரிக்கணும் கூடுவோம் இவனுக்கு என்ன கூலி கொடுப்போம் மாரியம்மா தாயே நீ தாண்டி அம்மா பாத்துக்கணும் நீ தான் பாத்துக்கணும் மாரியம்மான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவான் என்னம்மா அநியாயமாக்குது என் முண்டாட்டி நகை வாங்கிட்டு நான் கட்டின தாலி அத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்காரன் உன்னை அடிக்க சொன்னா எட்டு ஒதுக்க சொன்னா ஜமீன் விட்டு போக சொன்னா அதுக்காக மாரியம்மா தாயே இந்த ஊரை உனக்கு கோலாகலமா திருவிழா செஞ்சாங்களே நல்லா இருந்த குடும்பத்துல காலடி எடுத்து வச்சு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுட்டானே இவன் நல்லா இருப்பானா நாச்சை விட்டு போடுவானா காலையில போகும்போது வண்டியில மாட்டிக்கிட்டு சாவானா இவனுக்கு என்ன கூலி கொடுப்பியோ மாரியம்மன் சக்தி உள்ள தெய்வடா உனக்கு கூலி கொடுத்தியா தீருவாள் 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 1ஆம் தேதிக்கு முன்ன சொல்லுமா வீட்டு வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் சிலிண்டர் எடுக்கணும் ஏகப்பட்ட வேலை கிட்டுமா நான் உன்ன ஜிபே நம்பர் தரேன் அனுப்பிச்சு விட்டுரு சொல்றியா எனக்கு ஆத்தா எப்பனா கூலி கொடுக்கட்டும் என்ன ஒரு மாசம் போட்டு இல்ல 2 மாசம் போட்டு அக்கௌண்ட்ல கூட போட்டோம் ஆத்தா எனக்கு எப்படா கூலி கொடுக்கட்டுமா நாடகம் முடிஞ்ச உடனே நாட்டாமக்காரன் சொல்லி அம்மாவுக்கு கொடுத்து ஏற்பாடு பண்ணி 5 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க 4 மணிக்கு பாவி சண்டாளா எப்படி துண்டு போட்டு தோள மாட்டோம் எதிர் விட்டு மோள மாட்டோம் எதிர் விட்டு மோளம் எட்டு மாதிரி அச்சு தீச்சிடுங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது கலக்காரா கால வச்சு கொடுத்து பிடிச்சிட்டாரு தாயார் வயிறு அறிய வாட மகளை ஒரு காலை என்று உரைப்பார்களே அம்மா என பேசுற வேலை எந்த நேரத்துல என் தாயோட வயிற்றுல கரு தரிச்சேடும் எந்த நேரத்துல இந்த பாவித்த பட்டியல அம்மா என பேச்சு எடுத்த தந்தையோ இன்று முதல் எனக்கு மகளும் இல்லை நான் உனக்கு தந்தையோ பிள்ளை எடுத்து உரைத்து விட்டேன்